அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது. ஐப்பசி முடிந்தவுடனே கார்த்திகை வந்தனா வீட்டிலலாம் ஒரே தீபத் திருநாளாக இருக்கும். ஏன்னா தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். எதுக்காக தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், இதெல்லாம் அக்னி ரூபேனான்னு சொல்லுவோம். பஞ்சபூத தத்துவத்தில் அக்னிக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அக்னி இருக்குது, உங்கள் வயிற்றில் அக்னி இருக்குது. ஆசிட் இஸ் நத்திங் பட் யுவர் அக்னி ஒன்லி. நீங்கள் காலையில் வயிறு 8 மணிக்கெலாம் பசிச்சிரும். ரீசன் என்னென்னா அந்த அக்னி இருக்கிறதுனால தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த கார்த்திகை மாதம் முழுக்க மண் தீபம் ஏற்ற வேண்டும்னு சொல்லுவோம். மண் தீபம் எல்லார் வீட்லேயும் ஏற்றணும். அது ஏற்றும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், அதே மாதிரி ஒரு நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றணும். உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றும் பொழுது 2 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம், தேங்க்ஸ் அப்படிங்கிறது மனசில் எப்போவுமே இருக்கணும். இந்தளவுக்கார கடவுள் வச்சுருக்கீங்க, என் முன்னோர்களுடைய புண்ணியம் இந்த அளவுக்கார நீங்கள் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுமாதிரி யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, உங்கள் யதாசக்தி, அதாவது உங்களால் ஆனது ஒரு 5 தீபத்திலிருந்து 10 தீபமாக இருக்கலாம், ஒரு 50 தீபமாக இருக்கலாம், 100 தீபமாக இருக்கலாம். மண் விளக்குகளை நீங்கள் வாங்கி பக்கத்தில் கூடிய அம்மன் கோவிலுக்கும், பெருமான் கோவிலுக்கும், சிவன் கோவிலுக்கும் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியாபாரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகள் பரிகாரமாகும்னு சொல்லுவோம். 6ஆம் தேதி டிசம்பர் திருவண்ணாமலை தீபம். ஸோ திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர முடியும்னா ரொம்ப சந்தோஷம். அங்கே அண்ணாமலையான பார்த்து வணங்குவது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பலவிதமாக, அதாவது ஆத்ம திருப்தி, சந்தோஷம், அதுக்கும் மேலே ஒன்று முக்தி, அது கிடைக்கும்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயும் ஸ்ரீருத்ரம் படிக்கணும். ருத்ரம் எந்தளவுக்கு ஜபம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அபாரமான தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். 2வது பெரிய பிராப்தம் பார்த்திங்கன்னா ஆத்ம பலம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான 7 விஷயங்கள். சூரியன் சுக்கிரன் இரண்டும் இணைந்து அஷ்டமத்தில் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறது. ஸோ விருச்சிகத்தில் 2 கிரக சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 5 கூடியவன், அதாவது சிம்ம ராசிக்குரியவன் அதிபதி சூரியன், அவர் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளோட உடல்நிலைகளில் பாதிப்பை கொடுக்கும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகலாம், விஷஜ்வரம் வரலாம், ஜுவரம் வரலாம். 2வது கால்சியம் டெபாசிட் கொஞ்சம் உடம்பில் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1. 2வது சுக்கிரன் 8 கூடிய பாவங்களில் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனைவி மூலியமாக பணம் வருவது, கணவன் மூலியமாக பணம் வருவது, அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இதெல்லாம் போகட்டும், அதுக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிறது. ஏன்னா புதன் அப்படிங்கக்கூடிய கிரகமே கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அந்த கிரகம் 9ஆம் பாவத்தில் உட்காந்துருது. பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், பூர்வீகம் சார்ந்த பத்திரங்கள், அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பயணம், வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பயணம். இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போவீங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவீங்க. நிறைய பேர் வேத பாடங்கள், வேத கோஷம் கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல கேட்கும், இல்லைன்னா உங்கள் காதில் கேட்கும். லைஃப்பில் ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியமோ தெய்வத்தோடைய அனுகிரகம் அந்தளவுக்கு முக்கியம். இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். உணர்வுகள்னு சொல்லுவோம். எனக்கு என்னமோ இது நடக்குதுன்னு தோணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அது இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த பிராப்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய நற்பலன்கள் நடக்கும். 2வது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய். நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக மாறிடும். அதனால் பேச்சில் அதிக கவனம் தேவை. உக்ரமாக ஒரு விஷயம் சொன்னால் அதுலேருந்து பாயிண்ட்டை கொடுத்து நம்மளே திருப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பிரச்சனைகளில் இதெல்லாம் போகக்கூடாது. செவ்வாய் வக்கரமடையும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு பேசிக்கலாக வாயில் உஷ்ணம் காரணமாக
இந்த இரத்த கசிவு இல்லைன்னா ஒரு பல் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம். ஸோ பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் இருக்குது. ஆனால் நல்ல எண்ண ஓட்டங்கள் ஏற்படும், நல்ல எண்ணங்கள் வரும். ஆனால் பேசக்கூடாது, அது ஒன்று தான் விஷயம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே டச் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்பாவுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துங்க. ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா அவன் உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வஸ்து, அது பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வந்து ஒரு 40%, பொருளாதார ஏற்றம் வந்து ஒரு 80%. 80% ஏன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்னா திடீர்னு லக்கும் கூட கொடுக்கணும், பணத்தையும் கொடுக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.